அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. வாரம் வாரம் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும், முருகர் நமக்கு என்ன விஷயம் சொல்கிறாரு அப்படிங்கிறத டேரட் கார்டு மூலியமாக நமக்காக துல்லியமாக கொடுத்துட்ருக்கிறவங்க தான் சாரா. அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த வாரம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம வாரம் ஒவ்வொருத்தரும் என்ன விஷயங்கள் நான் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாரம் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் மேஷம் ராசிக்கு என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தனித்து முடிவுகள் எடுக்கணும், தனிமையாக இயங்கணும், ஃப்யூச்சருக்கான லைஃப் பர்பஸ் என்ன, உண்மையாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் தேடக்கூடிய சில ப்ராசஸ் மேற்கொள்ளணும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, புதிய நபர்கள்கிட்ட யார்கிட்டையும் இமோஷ்னலி அட்டாச் ஆகாமல் இருக்கணும் இந்த வாரம். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல பாண்டிங்காக இருக்கட்டும், இந்த வாரம் புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் ஒயிட் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மேஷ ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55533. அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் ஏற்படும். மேஷ ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? மேஷ ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருக்கணும். அது இந்த வாரம் ரொம்பவே அது கடைபிடிக்கணும். ஈவன் சாப்பாடு சாப்பிட்றது கூட லிமிட்டை தாண்டி சாப்பிட்டா அதுவும் நல்லதுக்கு இல்லை. அதனால் எல்லாமே ஒரு லிமிட்டோடு இருந்துட்டால், லிமிட்டோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த வாரம் எஸ்பெஷலி அதை சின்சியராக கடைபிடிக்கணும். ஏதாவது ஒரு லிமிட்டேஷன்ஸோடு மெயின்டைன் பண்ணணும். மேற்கொண்டு வேறு எதை பற்றின பயமும் கவலையும் தேவையே இல்லை. முருகரை நினச்சாலே போதும் அப்படின்றது இவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. மேஷ ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் அவங்க லீட் பொசிஷன் எடுத்துக்கணும். ஒரு பொறுப்பு ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த காரியங்களை மூவ் பண்ணி கொண்டு போகணும், நகர்த்தணும் அப்படின்னு. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் ஏதாவது கொலாபரேஷன், செலிப்ரேஷன், பார்ட்டி, ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது அண்ட் அதற்கான பிளானிங்ஸ் மேற்கொள்கிறது தவிர்த்துக்கிறது, இது நல்லதாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11112222. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு அலைன்மெண்ட் ஏற்படும். அதாவது அடுத்து ஒன் பை ஒன்னாக ஒரு அடியாக எடுத்து வைக்கிறதுக்கும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் முன்னவே அவங்களுக்கு அலர்ட் ஆகிறதுக்குமான ஒரு சூழல் உருவாகும். ஓகே. ரிஷபராசினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் கண்டிப்பாக முதற் கோயிலான வில்பட்டி வெற்றி வேலப்பரை அவங்க தரிசனம் பண்ணியோ இல்லை வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செஞ்சோ அவங்க வழிபடணும், முருகரை ஃபாலோ பண்ணணும். இதனால் அவங்களுக்கு எதெல்லாம் பாதியிலே போயிருக்கு, இவ்வளோ தூரம் பாதி கடலை தாண்டினதுக்கப்புறம் அது ஃபெயிலியராக போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த வில்பட்டி வெற்றி வேலப்பரை அவங்க இந்த வாரம் தொடர்ந்து வழிபடணும். ஓகே. ரிஷபராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக மிதுன ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது,
ஸோ இந்த வாரம் வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் ஈடுபடலாம், சந்தோஷமாக இருக்க பார்க்கணும். ஸோ மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்க வந்து சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பழைய விஷயங்களை பற்றி நினைக்கக்கூடாது. பேக்கேஜஸ் கேரி, அதாவது யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாங்க, ஸோ கெடுதல், இதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து அதுலேருந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் க்ரீன் கலர். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12341919. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசைகள் வந்து உருவாகும், அதாவது லட்சியங்கள் உருவாகும். அதில் நல்ல ஒரு சக்ஸஸும் கிடைக்கும், இனிஷியல் சக்ஸஸ், சின்ன சின்ன வெற்றிகள் வந்து அதில் கிடைக்கும். ஓகே, ஸோ மிதுனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பாரம்பரிய வழியில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பெண்டிங்ஸ் இருக்குன்னா அதை செய்யலாம், வேண்டுதல்கள் நிறைவேற்றலாம், இல்லை வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி, அந்த கம்யூனிட்டி கெட் டுகெதர், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும். ஸோ அது ரொம்ப ஓல்டு ஃபேஷன் அப்படிலாம் இருந்து அவங்க தவிர்க்காமல் அதில் ஈடுபடுறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நன்மை நடக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக. ஓகே, ஸோ மிதுனம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் தைரியமாக துணிச்சலாக சில காரியங்களை வந்து மேற்கொள்ளணும், பயணங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஸோ வேலை ரீதியான பயணங்கள் மேற்கொள்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, யாருடைய அப்ரூவல், எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க வேணாம். ஸோ அப்ரூவல் எதிர்பார்க்கக்கூடாது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு அப்ரூவ் கிடைச்சதா நான் இந்த ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஓகே, சிவங்களுக்கான லக்கி கலர்? சிவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் வயலட் கலர். ஓகே, சிவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55553333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு சில காரியங்கள் எடுத்து மேற்கொள்கிறதுக்கான ஒரு சார்ஜ் கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி கிடைக்கும், அண்ட் ஆன்மீக ரீதியாக ஒரு சில அவேக்னிங் நடக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ கடக ராசியினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பிடிபடாத விஷயம் இருக்குது, ஒரு ஆன்சரே கிடைக்காத விஷயம் இருக்குது, ஒரு சீக்ரெட்டான ஒரு மாயை மாதிரி விஷயம் இருக்குது, அது என்னன்னே தெரியல, கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு இருந்தாங்கன்னா, ஸோ அதில் அந்த விஷயங்களில் இருக்கிற ஒரு தெளிவு கிடைக்கணும், முடிவு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாரம் முழுக்க அவங்க கொல்லிமலை முருகரை வந்து தரிசனம் பண்ணணும், இல்லை வழிபாடு செய்யணும். இதை செய்யும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய மைண்ட்லேயே வந்து ஒரு ஆன்சராக உருவாக்கும். ஓகே, ஸோ கடகராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவையில்லாமல் இழந்த விஷயங்கள், இழந்த வாய்ப்புகளை பற்றி யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லாமல் வேறு என்ன நம்மளுக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்குது அதை வந்து கிராப் பண்ணிக்க பார்க்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோககரமாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, இதுதான் முடிவு, இதுதான் எண்ட் அப்படின்னு எந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் சாண்டல் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77776666. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், அந்த முடிவுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபடணும். திருச்செந்தூர் முருகரை நினச்சி பக்கத்தில் இருக்க நீர்நிலைகள்லையோ இல்லை திருச்செந்தூருக்கே போயிட்டு கடல்லையோ நீராடணும் அப்படின்னு இருக்குது. இது பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு கிளென்சிங் வந்து உருவாகும். கிளென்சிங் உருவாகும் போது நெகட்டிவ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இந்த விஷயத்த முடிஞ்சால் இந்த வாரத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் செஞ்சால் நல்லது. முடியாதவங்க திருச்செந்தூர் முருகரை நினச்சி டெய்லியும் விளக்கேற்றி வழிபடுறது நல்லது. இது முருகர் மெசேஜ்.
ஓகே. ஸோ சிம்ம ராசினர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக கன்னி ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, லவ் அண்ட் கம்பேஷனோடு இருக்கணும், அன்பு கருணை இதை ரொம்பவே மெயின்டைன் பண்ணணும், மற்றவங்களுக்கும் அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும். அண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, கூட இருக்கிற முக்கியமான நபர்கள், இவங்களுடைய ஃப்யூச்சர், அதாவது இவங்களுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது இவங்களால முடிஞ்ச உதவிகள் தாராளமாக செய்யணும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாத மனக்கசப்பு, மனவலி, யாராவது இவங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா அதை பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு முடங்கி உட்காரக்கூடாது. ஸோ அதுலேருந்து வெளியேறணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ப்ளூ கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 666 அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அண்ட் சிம்பிளை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க எடுக்கக்கூடிய புதிய தொடக்கம் எதாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு கிடைக்கும். ஓகே. ஸோ கன்னி ராசினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் இவங்க குறிஞ்சி ஆண்டவரை வழிபடணும். ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடானது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான டிசாஸ்டர் பிரச்சனைகளையும் விலக்கி மேற்கொண்டு அந்த டவுன்வேர்டில் போயிட்டுருக்க இறங்குமுகமாக போயிட்டுருக்க வாழ்க்கையை கூட ஏறுமுகமாக மாற்றி கொடுப்பாரு. லைஃப்பில் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ அதற்கு குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு இந்த வாரம் முழுவதும் செய்யணும் அப்படின்றது தான் முருகர் மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ கன்னிராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய விஷயங்களை கையாளுறது, புதிய விஷயங்களுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறது, புதிய செயல்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அடிஷ்னலாக வந்து எதையாவது கற்றுக்கிறது தாராளமாக செய்யலாம். என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, அவங்களோட இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து அது வந்து ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீம் லெவலில் கண்ணாப்பினான எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு லெவலில் வந்து இருக்கணும். ஸோ அப்போ அந்த இமோஷன்ஸை வந்து அந்த அளவுக்கு அவங்க டேக்கிள் பண்ணணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் சாண்டல் கலர். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1012222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு லவ் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளில் அதனால் ஏற்பட்ட இமோஷனல் ரீதியான பாதிப்புகள்லேருந்து வெளியேறதுக்கு இது 2 நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ துலாம் ராசினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் அவங்க 27 நட்சத்திர முருகரை வந்து வழிபடணும். ஸோ 27 நட்சத்திர முருகர் அந்த ஸ்தலத்தில் இருக்க சுயம்பு முருகரை வந்து அவங்க வழிபடணும். இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். இவங்களோட லட்சியங்கள் வந்து அடையிறதுக்கான ஒரு ப்ராசஸ் உருவாகிறதையும் அவங்களால பார்க்கவும் முடியும், அந்த ப்ராசஸையும் செய்ய முடியும். ஸோ அதற்கு இந்த வழிபாடு இந்த வாரம் முழுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் 27 நட்சத்திர முருகரை தரிசனம் பண்ணுறது இன்னும் அதை விட ஸ்ட்ராங்கான ஒன்றா இருக்கும் அப்படின்றது தான் முருகர் மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ துலாம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை போட்டி போட்டால் அதை வந்து தக்க வச்சுக்க பார்க்கணும். ஸோ காம்படிஷன்ஸ்லாம் வந்து கிவ் அப் பண்ணாமல் அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியான ஒரு நஷ்டம் இருக்குது, லாஸ் இருக்குது, இல்லை கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்குன்னா அதை பற்றியே யோசிச்சு உட்காந்துட்டு இருக்காமல் ஸோ மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஓஷன் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1414 அண்ட் 1313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்களை ஆக்சஸ் பண்ணுவாங்க. விருச்சிகம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா,
திருப்பரங்குன்றம் முருகரை இந்த வாரம் ஃபுல்லாக மனசில் நினச்சி அவங்க வந்து தியானம் செய்யணும். அந்த தியானம் செய்யும் போது அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே திருமண வாழ்க்கையில், காதல் வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை திருமணம் தடை இருக்குன்னா, ஸோ இந்த வாரம் முழுக்க அவங்க வந்து ஒரு தியானம் மேற்கொள்ளும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு, தீர்வுக்கு வரும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ விருச்சிகம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு ஆன்மீக குருமார்கள் இல்லை அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த மனிதர்கள் இவங்கக்கிட்ட ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு, ஒரு சஜஷன் எடுத்துகிட்டு அவங்களுடைய காரியங்களை மேற்கொள்ளும் போது அது நல்ல விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, எதை பற்றியும் யோசிக்காமல் முன் அனுபவம் இல்லாத இடங்களுக்கு போகிறது, அது அந்த மாதிரியான செயல்களை செய்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் கூடவே கூடாது அப்படின்னு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2121 1818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்து கிடைக்கும் அண்ட் வந்து பண ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஓகே. ஸோ தனுசு ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களோட அம்மா கூட இருந்தாலும் இல்லை பக்கத்தில் இல்லைனாலும் சரி, முருகரை அவங்க அம்மா ஸ்தானத்தில் நினச்சி, ஒரு அம்மாவாக நினச்சி அவங்க எந்த மாதிரியான குறைகள் இருந்தாலும் முருகர்கிட்ட வைக்கலாம். மேற்கொண்டு இவங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட், அந்த அரவணைப்பும் முருகர்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு குமரல், ஒரு குறை இருக்குன்னா இந்த வாரம் முருகரை அவங்களுடைய அம்மாவாக நினச்சி அவங்க வந்து அதற்கான விஷயங்களை மேற்கொண்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக மகர ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மனசில் இருக்கக்கூடிய நல்ல நினைவுகளாக வந்து ரீகால் பண்ணலாம். அண்ட் இவங்க மனசுக்கு பிடிச்ச நபரோட ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்க, அதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த விஷயத்தை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த தான் தோன்றித்தனம் சொல்லுவாங்க, செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் சில விஷயங்களை செய்கிறது, இல்லை மற்றவங்களுடைய சொல் புத்தி இல்லாமல் செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், தவிர்த்திடணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11 11 444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன், ப்ரேயர்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். ஸோ மேற்கொண்டு அதில் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ மகரம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களோ சரி இந்த உலகமும் சரி எந்த விதமான டைமென்ஷனில் மாறிக்கிட்டே போனாலும் பட் முருகர் மேலே கொண்ட அந்த வழிபாடு மட்டும் என்றைக்குமே மாறக்கூடாது. அது எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் இவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இவங்க லைஃப்பில் ஏற்பட்ட அனைத்து விதமான மாற்றங்களையும் முருகர் இருக்கார். ஸோ அதனால் மாற்றங்களை கண்டு பயப்பட வேண்டாம், அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி முருகர் இருக்காரு அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஸோ மகரம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப வந்து அன்பானவங்களாக இருக்கணும், கருணை உள்ளவங்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அந்த 2 விஷயத்தையும் இவங்க ஷேர் பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்க பெண்ணாக இருந்தால் இந்த விஷயங்களை பண்ணணும். இவங்க ஆணாக இருக்கும்போது அப்படி இவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு தேவை. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் வந்து எடுத்தோன்னு கவிழ்த்தோன்னு எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது. ஒரே டைமில் 2 விஷயத்தை வந்து செய்யக்கூடாது, பேலன்சிங்காக இருக்கணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 15 15 10 10.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அண்ட் ஆன்மீக ரீதியான குறுக்கீடுகள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். ஓகே. ஸோ கும்பராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கான விஷயங்கள், இவங்களுக்கான ஒரு நபர், பொருள், ஏதோ ஒன்று மனசுக்கு பிடிச்ச ஒன்று அவங்கக்கிட்ட வந்து நிச்சயமாக சேரும். பட் அது வரைக்கும் கான்ஃபிடென்ட் லெவலோட முருகரை வந்து வழிபடுறதோ இல்லை முருகரை நினச்சிக்கிறதோ ஒரு துணையாக இந்த விஷயங்களை ப்ராசஸ் பண்ணணும். அது இந்த வாரம் ரொம்ப டீப்பர் லெவலில் இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக. ஓகே. ஸோ கும்பராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து இவங்களுடைய உண்மையான பலம் என்ன, இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்களுடைய டேலண்ட் என்ன, இதெல்லாம் வெளிக்காட்டுற விதமாக சில ஆக்ஷன்ஸை வந்து மேற்கொள்ளலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ரொம்ப எஃபர்ட் போடுறது, ஸோ அந்த மாதிரி ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடாது. எனி டைம் வந்து சதா வேலை வேலை வேலைன்னு அது ரொம்ப அதில் மூழ்கக்கூடாது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4444 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு கடவுள் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது அவங்களால உணர முடியும். ஸோ கடவுள்கிட்ட கனெக்டாக இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய உணர்வு வந்து ஒரு விதமான உணர்வு வந்து ஏற்படும். ஓகே. ஸோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மீன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நல்ல பாசிட்டிவான உயர்வான எண்ணங்களை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது ஒரு லட்சியத்தை அடைஞ்சாலுமே சரி, ஒரு சக்ஸஸ் வந்தாலுமே சரி, அதுக்கு மேற்கொண்டும் அந்த எண்ணங்கள் வந்து உயர்ந்துக்கிட்டே போகணும். அப்போ தான் அது வந்து இன்னும் அடுத்தடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து அவங்க லைஃப்பில் கொடுக்கும். ஸோ எப்பேற்பட்ட சூழல்லையும் வந்து கெட்ட எண்ணங்களுக்கு வந்து அவங்க போகக்கூடாது அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இந்த வாரம் அதை ரொம்ப கடுமையாக கடைபிடிக்கணும். ஓகே. ஸோ மீனம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வாரத்திற்கு தேவையான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.